நம்ம எல்லாருக்குமே இந்த மொமெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும். அனிமேஷன் அண்ட் மியூசிக்கோட பட்ஜெட் டிகிரி ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த அனிமேஷனை பார்த்து வாவ் சூப்பரா இருக்குன்னு அப்படி இப்படின்னு கொண்டாடுவாங்க. அந்த பவர் அப்ஸ்லாம் லெஜெண்டரி தான், பட் ஆர் தி ஆக்சுவலி குட்? ஆர் நம்ம தான் அந்த ஹைப்னால பிளைண்ட் ஆகி அதுல இருக்கிற ஃபிளாஸ் எல்லாத்தையும் பார்க்காம விட்டுறோமா? இன்னைக்கு நம்ம கூல் ஃபேக்டர்ஸ் வச்சு ரேங்க் பண்ண போறது இல்ல, அதோட ரைட்டிங், லாஜிக் அண்ட் கான்சிக்வன்ஸை வச்சு ரேங்க் பண்ண போறோம். திஸ் இஸ் தி கவுண்டவுன் ஆஃப் தி மோஸ்ட் ஓவர்ரேட்டட் பவர் அப்ஸ் இன் anime. Hey buddies, welcome to Anime Lore World. Let's take the elephant out of the room. Some writers the power of friendship ன்ற டூலை யூஸ் பண்ணுவாங்க. It's like some characters தோக்குற நிலைமையில இருக்கும்போது அவங்க ஜஸ்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி கேர் பண்ணுவாங்க, தென் இன்ஸ்டன்ட்டா வின் பண்ணுவாங்க. இது ஒரு மாதிரி ஏதோ ரைட்டர் ஈஸியான ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி அந்த கேரக்டரை வின் பண்ண வைக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும். அவங்க பண்ண ட்ரைனிங், ஸ்ட்ராட்டஜி அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு ரூல்ஸ் எல்லாத்தையும் உதாசீனப்படுத்திட்டு ஜஸ்ட் பவர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு லேசி ரைட்டிங் மூலியமா ஏதோ அந்த கேரக்டர் ஒரு மீனிங்லெஸ் அண்ட் அன்யூன்ட் விக்டரியை கெயின் பண்ண மாதிரியான ஒரு தாட்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். இதை பத்தி மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் அந்த அளவுக்கு கேர் பண்ண மாட்டாங்க, பட் நீங்க டீப்பரா பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹார்ட் வார்மிங்கா இல்லாத மாதிரி இருக்கும். சூப்பர் சைன் மாதிரியான ஒரு லெஜெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸ் அண்ட் ரேர் கண்டிஷன்ஸ்ல மட்டும்தான் அது நடக்குமே. அது ஒரு மாதிரி ஸ்பெஷலா ஃபீல் ஆகும். பட் சூப்பர் சைன் காட் அது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிருச்சு. ரேஜ், ஸ்ட்ரகிள் ஆர் பர்சனல் growth மூலியமா ஏர்ன் பண்றதுக்கு பதிலா கோகு ஒரு சிம்பிள் ரிச்சுவல் மூலியமா அது கெயின் பண்ணிருப்பான். லைக் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அவங்களோட ஹேண்ட்ஸை ஜாயின் பண்ணி அந்த பவரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்களாமா. இது கம்ப்ளீட்டா அந்த கான்செப்டே ஈஸி ஆக்கி லெஜெண்டரி எமோஷனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஒரு ரைட் செக்லிஸ்ட் மூலியமா அன்லாக் பண்ற மாதிரி மாறிடுச்சு. தி ராவ் அண்ட் எமோஷனல் வெயிட் தான் அந்த சீனே ஐகானிக்கா மாத்திருக்கும். பட் இங்க அதுக்கு பதிலா ஒரு நியூ ஏர் கலரை தான் பிரையாரிட்டைஸ் பண்ணிருப்பாங்க. தி இம்பாக்ட் இஸ் குட், பட் தி மெத்தட். இச்சிகோவோட ஃபைனல் கெட்சுகா டென்ஷோ ஒரு ஹியூஜ் சாக்ரிஃபைஸா ஆக வேண்டியது. அவன் ஏசினை ஸ்டாப் பண்றதுக்காக அவனோட ஃபுல் பவரையுமே கிவ் அப் பண்ணிருப்பான். அதை கேட்கவும் ட்ராமேட்டிக்காவும் மீனிங்ஃபுல்லாவும் இருந்தது. பட் இங்க ப்ராப்ளம் என்னன்னா இச்சிகோ அவனோட பவரை ஜஸ்ட் ஷார்ட் டைமுக்கு தான் லாஸ் பண்ணிருப்பான். அந்த ஸ்டோரியோட கொஞ்சமான டைம் பீரியட்லயே அவனுக்கு இன்னொரு பவருமே கிடைச்சிரும். சோ அவன் பண்ண அந்த பிக் சாக்ரிஃபைஸ் லாங் டர்மா பார்த்தோம்னா அந்த அளவுக்கு மேட்டரே ஆகல இங்க. பிகாஸ் அந்த கான்சிக்வன்ஸ் ரொம்ப நேரம் நீடிக்காம அந்த எமோஷனல் இம்பாக்ட் வீக்கன் ஆக்கிடுச்சு. இந்த மொமெண்ட்ஸ் ஃபீல்ஸ் லைக் ஒரு ரியல் சாக்ரிஃபைஸ் ஒரு டெம்பரரி செட்பேக் மாதிரி ஆகிடுச்சு. ரைட்டருமே ஜஸ்ட் ஒரு ஃபியூ சீன்ஸ்க்காக ஒரு பெரிய டிராமாவே கிரியேட் பண்ணிட்டாரு. சீப் நரேட்டிவ் ட்ரிக். டாக் நோ ஜூட்சுன்றது ஒரு ரியல் பவர் இல்ல, அது நருடோ எனிமிஸை ஒரு ஆக்சுவல் காம்பேட்ல டிஃபீட் பண்றதுக்கு பதிலா அவனோட வேர்ட்ஸை யூஸ் பண்ணி எனிமிஸை டிஃபீட் பண்ற அவனுக்கு மட்டுமே ஒர்க் ஆகுற ஒன் ஆஃப் த மெத்தட். பெயின் ஆர்க்ல பெயின் thousands ஆஃப் பீப்புளை கொண்டிருப்பான், இன்க்ளூடிங் ஜெராயா. தென் நருடோ பெயினை மீட் பண்ணப்ப காம்பேக்ட் ஆர் ஸ்ட்ரென்த் மூலியமா அவனை டிஃபீட் பண்றதுக்கு பதிலா அவனோட ஸ்பீச்லயே பெயினை கன்வின்ஸ் பண்ணிருப்பான். உடனே பெயினும் கன்வின்ஸ் ஆகி எல்லாருமே ரிவைவ் பண்றான். இது அந்த ஆர்க்கோட கான்சிக்வன்ஸ் அண்ட் எமோஷனல் வெயிட்டையே டோட்டலா ரிமூவ் பண்ணிருச்சு. சோ இங்க பாயிண்ட் என்னன்னா இங்க நருடோ பெயினை ஓவர் பவர் பண்ணாம அவனோட வேர்ட்ஸாலேயே அவனை மாத்தி இருப்பான். இந்த ஸ்டோரி ஒரு மேசிவ் கான்ஃபிளிக்ட சால்வ் பண்றதுக்கு கன்வீனியன்டான ஸ்பீச் விக்டரியை யூஸ் பண்ணிருக்கும். இது கிடைச்ச அவுட்கம் ஒரு மாதிரி அன்ரியலிஸ்டிக்காவும் டூ ஈஸியாவும் இருந்த மாதிரி ஆக்கிடுச்சு. அண்ட் இது அந்த என்டையர் ஆர்க்ல நடந்த சாக்ரிஃபைசஸ் ஒரு மாதிரி மீனிங்லெஸ்ஸா மாத்திடுச்சு. மைட் கையோட 8 டேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு அல்டிமேட் சாக்ரிஃபைஸா இருந்திருக்க வேண்டியது. பிகாஸ் அந்த பவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா அந்த பவரை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது யூசரே கொன்றும். இது மைட் கையோட ஃபைனல் அண்ட் ஹீரோயிக் மூவ்மெண்டா இருந்திருக்கணும். பட் அதுக்கு பதிலா இங்க நடந்தது என்னன்னா அவன் அந்த லாஸ்ட் கேட்டை ஓபன் பண்ணி அவனோட லைஃபே ரிஸ்க் பண்ணி அண்ட் அன் இன்ஸ்டன்ட்லி பவர்ஃபுல் அட்டாக் ஆன தி நைட் கையுமே அன்லீஷ் பண்றான். மாடரா அந்த பாயிண்ட்ல பேசிக்கலி ஒரு காட் மாதிரி இருந்தான். தென் அந்த ஹிட்டை டேக் பண்ணிட்டு அதுல இருந்து சர்வைவுமே பண்றான். அது மட்டும் கிடையாது, அவன் ஆல்மோஸ்ட் இன்ஸ்டன்டா ஹீல் ஆகியிருப்பான். அண்ட் அந்த கேட்டை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் சாக வேண்டிய காயம் கொஞ்ச நேரத்திலேயே நருட்டோட ஹெல்ப் மூலமா சர்வை ஆகிடுறான். ரொம்ப டிராஜிக்கா மீனிங்ஃபுல்லா வேர்ல்ட் ஷேக்கிங்கா இருக்க வேண்டிய ஒரு சாக்ரிஃபைஸ் கொஞ்சம் கூட அதுல கான்சிக்வன்ஸே இல்லாத மாதிரி ஆகிடுச்சு. வில்லனும் அலைவா இருக்கான் அண்ட் சாக வேண்டிய ஹீரோவுமே உயிரோட இருக்கான். அப்போ இது வரைக்கும் நடந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி எம்டியா ஃபீல் ஆகுது. பார்க்கும்போது விஷுவலி சூப்பராகவும் அண்ட் எமோஷனலாவும் இருக்கும். ஆனா ஸ்டோரிய லாஜிக் வைஸ் பார்க்கும்போது அந்த மொமெண்ட்ல ஒன்னத்தையுமே அச்சீவ் பண்ணல. சம்மரியில சொல்லணும்னா அந்த சீன் மாஸா ஃபுல் ஐப்போட இருக்கும், பட் அதுக்கான பே ஆஃப் சுத்தமா கிடையாது. கிட்டத்தட்ட ஜீரோ ரியல் இம்பாக்ட். இந்த சீனே ஒரு பிளாட் ஆமர் ப்ரொடக்ஷன் மாதிரியான ஃபீல் கொடுக்குது. A villain walked off with a cool flex. So there you have it. இந்த பவர் அப்ஸ் எல்லாமே ஸ்டைலிஷா இருந்தாலும் நீங்க க்ளோஸரா பார்க்கும்போது லாஜிக்கும் அண்ட் அதோட லாஜிக் இம்பாக்ட்டுமே லேக் ஆகும். இப்போ என்னால எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிச்சிட்டேன். இப்போ உங்களோட டர்ன். இதுல எந்த சீனை பார்த்து ஓவர் ரேட்டடா ஃபீல் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆர் இஃப் நீங்க ஒரு ரியல் ஒன்னா இருந்தீங்கன்னா இதை விட ஈவன் மோர் ஓவர் ரேட்டடா இருக்கிற சீனை சொல்லுங்க. அதை நான் நெக்ஸ்ட் பார்ட்ல டீர் அப் பண்றேன். நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த பட்டனை தட்டி விட்டுருங்க. இங்க நம்ம அனிமியோட சாக்கட் கவுஸை கிரிட்டிசைஸ் பண்ண பயப்படாம பேச போறோம். தி டிஸ்கஷன் இஸ் ஜஸ்ட் கெட்டிங் ஸ்டார்டட். See you in the next one. Bye bye.